விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அரசு பேருந்தும் தனியார் கல்லூரி பேருந்தும் மோதிக்கொண்ட விபத்தில் 7 பேர் படுகாயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். இந்த விபத்து சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். அதாவது ராஜபாளையம் அரசு மகளிர் பேருந்தும் தனியார் கல்லூரி பேருந்தும் மோதிக்கொண்ட விபத்துல 7 பேர் படுகாயமடைந்து ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது ராஜபாளையத்திலிருந்து விருதுநகர்ல இயங்கி வரும் தனியார் கல்லூரி பேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் செல்லும் வழியில காயல்குடி ஆற்று அருகே சாலையில சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிரே வந்த அரசு மகளிர் பேருந்து பக்கவாட்டுல மோதி விபத்துக்குள்ளானது. அப்போது அரசு பேருந்துல பக்கவாட்டு தகடு கீழே விழுந்ததுல நொறுங்கியதால் பஸ் எலும்பு கூடாக காட்சியளித்தது. இந்த அரசு பேருந்துல சன்னலோரம் அமர்ந்திருந்த பயணியார் தனியார் ஆலை பெண் தொழிலாளர் சுவேதா, பிருந்தா ஆகியோர் படுகாயமடைந்தனர். மேலும் செல்வி, கீதா லட்சுமி, அரசு செவிலியர் ஹர்சன் பானு, சீனியம்மாள், தாமத ஆகிய 7 பேர் ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க. இந்த விபத்தை ஏற்படுத்திய லாலாபுரத்தை சேர்ந்த தனியார் கல்லூரி ஓட்டுநர் சேர் என்பவர் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் அவரும் காயமடைந்து ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. மொத்தம் 7 பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. இந்த சம்பவம் குறித்து ராஜபாளையம் வடக்கு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருங்க. மேலும் இந்த விபத்தால மதுரை கொல்லம் தேசிய நெல்ல சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.